ஹலோ கைஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸோடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிடிசி டோமினன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தந்திருப்பேன். இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வைக்கும்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வச்சிருச்சு. சரியா? இப்போ என்ன நடக்கும் மார்க்கெட்டில்? சரியா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வீக்லியில் டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்கிற ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். சரியா? மார்க்கெட் புல்லிஷ்லேருந்து பேரிஸுக்கு ரிவர்ஸ் ஆகிற ஒரு பேட்டர்ன் வீக்லியில் ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரியா? அதே நாங்கள் டெய்லியில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, டெய்லியில் பார்த்தோம்னு சொன்னாலும் டெய்லியில் எங்களுக்கு இந்த ரெண்டு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. இங்கே டார்க் க்ளவுட் கவரும் இங்கே டார்க் க்ளவுட் கவரும் இங்கே 3 பிளாக் க்ரோஸும் ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரியா? அப்போ இந்த பேட்டர்ன் எல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு பியரிஷ்க்கு ரிவர்ஸ் ஆகிற பேட்டர்ன் தான் இதெல்லாம். சரியா? இப்போ நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக தந்த வீடியோவில் டே சார்ட்டில் பிடிசி டோமினன்ஸ் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். சொன்ன மாதிரி அந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற இந்த பர்ஃபெக்டான இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் இது 2022 இருந்து ஸ்டார்ட் ஆகின ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரியா? அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற இடம் இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், இந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்கு தானே, இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் உள்ளுக்கு தான் வந்திருக்குது. சரியா? இப்போ எங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? சரியா? வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இஎம்ஐ எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இஎம்ஐ எனேபிள் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு டெய்லி சார்ட்டில் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் இஎம்ஐ சப்போர்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து இப்போ இஎம்ஐக்கு கீழே தான் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? இப்போ எங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குண்டா, ஒன்று இங்கே இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி, சரியா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது தானே, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் கீழே எங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும். வேறு லெவல் ட்ராலி ஒன்று பார்க்கிடும். சரியா? இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். மந்த்லி சார்ட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி, சரி, மந்த்லியில் ஆர்எஸ்ஐயை பார்த்தோம்னு சொன்னால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இங்கே 70க்கு மேலே 7254 இருக்குது. நாங்கள் ஆர்எஸ்ஐ ஏற்கனவே படிச்சிருப்போம். 70க்கு மேலே இருந்துன்னு சொன்னால் ஓவர் போட் ஜோன். சரியா? அப்போ ஓவர் போட் ஜோனில் இருக்குது. அப்போ எங்களுக்கு இப்போ என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே இருந்து மேலே போயிட்டு இங்கே சின்ன ஒரு வீக்லி எஃப்இஜி இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓட பிளாக்கை மிடிகேட் பண்ணிட்டு அப்படியே கீழே வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ கரண்ட் ஆகிக்கிற இடத்துலேருந்து எங்களுக்கு இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது தானே, இந்த சேனல் பேட்டர்ன் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரணும். கீழே இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த இஎம்ஐ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இஎம்ஐ. சரியா? இந்த இஎம்ஐயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகாமல் இஎம்ஐ பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் வேறு லெவலுக்கு ஒரு ரேலி பார்க்கிடும் எங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் என்ன செஞ்சுருக்குண்டா, ஆல்ரெடி
எஸ், எல்லோ லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் இப்போ ரன் ஆகி கொண்டு இருக்குது. ஆல்ரெடி ஓபோட் 2 வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓபோட் வந்து 2 தடவை போயிட்டு இருக்குது. ஓபோட் 2 தடவை போய்த்துட்டு அங்கே இருந்து இப்போ வந்து கரண்ட்டாக ரன் ஆகி கொண்டிருக்கிறது வந்து எல்லோ லைனுக்கு கீழே. அப்படின்னு சொன்னால் வீக்லியில் வந்து மார்க்கெட் பிடிசி டோமினன்ஸ் பியரிஷுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம மந்த்லியில் கன்வெர்ட் ஆகல. மந்த்லியில் கன்வெர்ட் ஆகும் பட்சத்தில் வேறு லெவலுக்கு ஒரு ரேலி ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.